வணக்கம். என்னோட பேர் சத்யஜோதி. பட்டுக்கோட்டை பக்கத்தில் பொன்னவராயன்கோட்டை. இந்த கிளாஸ் வரும்போது என்னோட மனநிலை எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு முடிவு எடுக்க தெரியாத ஒரு இடத்துல தான் நான் வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இந்த டைம் நம்ம முடிவே எடுக்கக்கூடாது. என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது தான் இங்கே வந்து தான் தெரிஞ்சு முடிவே எடுக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும், நம்ம அதை அப்படியே தள்ளி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று என்ன, தன்னிலை மாற்றம். நம்மளை ஒரு இடத்துல இவ்வளோ பொறுமையாக இருக்க முடியும், நம்மளாலேயே நம்ப முடியாத அளவுக்கு நம்ம பொறுமையாக மாறி இருக்கோம் அப்படிங்கிறதே பெரிய விஷயந்தான். ஒரு 100 பேருக்கு முன்னாடி நம்மளை வச்சு இன்சல்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சாலும் எந்த ரியாக்ஷனுமே, அட்லீஸ்ட் நம்ம படிச்சிருக்கோங்கிறதுனால எதுவுமே பேசுறதுனால அந்த இடத்த விட்டு வெளியில் வருவோம். அதை கூட செய்யாமல் அந்த இடத்துல அப்படியே நின்றுட்டு அவங்களோட அறியாமையால் அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏற்றுக்கிட்டு பொறுமையாக வந்ததுங்கிறதுலாம் நான் வீட்டில் வந்து சொன்னப்போ அம்மா கூட அதை நம்பவே இல்லை. நீயா அப்படியா இருந்த அப்படின்னு சொல்லிட்டு. தன்னிலை மாற்றம் அப்படிங்கிறது பெரிய மாற்றம் இங்கே வந்ததுக்கப்புறம். அப்புறம் ஈகோ வந்து மொத்தமாக உடச்சிருந்தது தான் சொல்லுவேன். முன்னாடிலாம் வந்து எப்படின்னா, அவங்க தானே தப்பு பண்ணாங்க, அவங்க வந்து என்னட்ட மன்னிப்பு கேட்கட்டும், நான் தப்பே பண்ணாமல் நான் ஏன் போய் மன்னிப்பு கேட்கணும், அவங்க பண்ண தப்புக்காக நான் பேசிட்டேன் அப்படிங்கிற மனநிலை இருக்கும். ஆனால் இப்போ எப்படின்னா, நீங்கள் என்ன தப்பு வேணாலும் பண்ணிட்டு போங்க, ஆனால் நான் உங்களை பேசுனது தப்பு, என்னோடய தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே போய் மன்னிப்பு கேட்கும்போது அதுக்கு வந்து ரிசல்ட்டுங்கிறது ஆச்சரியமானது தான். இப்போ நான் அதை வந்து பழகிக்கிட்டேன். யார்கிட்டயும் நீங்கள் தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, நான் என்னோடய தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு விஷயம். அப்புறம் கிளாஸில் வந்து லாஜிக்காக எதையுமே ஏற்றுக்க மாட்டோம். ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது எப்படின்னா, எல்லா 12 கட்டும் ஃபிக்ஸ்டு, 12 அதிபதியும் ஃபிக்ஸ்டு தான். இதில் அப்படி இருந்தால் எல்லாருக்குமே 6, 8, 10, 12 வரதானே செய்யும். இதில் நம்ம என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஜாதகத்தை அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு, இது இவ்வளோ மிராக்கிள், இது எப்படி இவ்வளோ அக்யூரேட்டாக ஒரு விஷயத்த சொல்ல முடியுது நம்மளால் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தவங்களுக்கு நான் அப்படி அப்ளை பண்ணி சொல்லும்போது அவங்க இது இப்படி இருந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஆமாம், இந்த விஷயத்த என்னால் அது யார்கிட்டையுமே சொல்ல முடியாதுதா, இது யார்கிட்டையுமே சொல்ல முடியாது, இது எப்படி உனக்கு தெரிஞ்சுது, நீ தெரியுதுங்கிறதுனால அவங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. சரி பரவாயில்ல, இந்த இடம் மாறும்போது இது மாறிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொன்னேன். அதுவே எனக்கு பெரிய அதிசயமாச்சு. அப்படி ஒவ்வொரு விஷயமும் அப்படி தான். ஒரு சின்ன பசங்க இருக்காங்கன்னா அவங்க இதை தான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நம்மளால் அவ்வளோ அழகாக நம்மளால் கணிக்க முடியுது. இங்கே வந்து ஃபஸ்ட்டு அப்படி இருந்த கேள்வி இங்கே வந்து இது அப்படி இல்லைங்க, எல்லாமே வந்து நமக்கு அக்யூரேட்டாக இது இப்படி தான் பண்ணுறாங்க, இப்படி தான் செய்கிறாங்க, இந்த இடத்துல இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக காமிச்சு கொடுக்குது. நம்பவே முடியாத அதிசயம்தான். இப்போ வந்து இங்கே கிளாஸ் எடுக்கிற ஆசிரியர்கள் ஒவ்வொருத்தருமே, சாந்தி தேவி மேம் ஆகட்டும், உமா வெங்கட் மேம்லாம் வந்து சிரிச்சிட்டே தான் பதில் சொல்லுவாங்க. இப்போ நம்ம வீட்டில் ஒரு விஷயம் ஒரு டைமுக்கு 2 டைம் சொல்லிகிட்டே இருக்கோம், அவங்க மறுபடியும் அதையே செஞ்சிட்ருக்காங்கன்னா நமக்கு கோவம் வரும். ஏதோ ஒரு இடத்துல ரியாக்ஷன் பண்ணுவோம், கத்துவோம், பண்ணிடுவோம். அவங்க சிரிச்சிட்டே தான் பதில் சொல்லுவாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, இவங்க எப்படி சிரிச்சிட்டே பதில் சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அமுதாமா, அவங்க வயசுக்கு எல்லாரையும் அரவணைச்சி கொண்டுட்டு போயிட்டு, இல்லைன்னா அவங்க வயசுக்கு அவங்க கிளாஸில் யாரையும் போவான்னு கூட பேசினது கிடையாது. எல்லாரையுமே போங்கய்யா, வாங்கய்யா, சொல்லுங்கய்யா, அது அதிசயமாக இருக்கும், இப்படிலாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ரகுபதி சார் ஒரு கண்டிப்பான தந்தை மாதிரி எல்லா விஷயத்தையும் இப்படி தான் பண்ணணும், அப்படின்னா இப்படி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு இப்படிலாம் ஒரு விஷயத்த சொல்ல நமக்கு ஆள் இல்லாமல் போயிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தான் இருந்துச்சு. ரொம்ப பிடிக்கும் ரகுபதி சார் அவங்களையும். அப்புறம் கிளாஸ் எடுத்த எல்லாருமே அப்படி தான். டெய்லி காலையே அவங்க சார் வந்து ஸ்லோவாக சொல்லுவாங்க, அந்த இது முடிஞ்சோடனே ப்ரேயருக்கு. அது காலையே கேட்கும்போது எப்படி சொல்கிறது, அதிலே ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடும். அவங்களுக்கும் ஒரு நன்றி. டெய்லியும் வந்து அதை கேட்கும்போது நமக்கு ரொம்ப அது ஒரு மாதிரியான ஃபீல், அது சொல்ல தெரியல, அது நல்லா இருக்கும். அப்புறம் எங்கள் கோச் அவங்க பிடி ஸ்ரீனிவாசன் சார், நானே என் மேலே தான் தப்புன்னு எனக்கே தெரிஞ்சாலும் என்னோடய சுச்சுவேஷன் என்னவா வேணாலும் இருக்கலாம், அந்த இடத்துல அதை பண்ணியிருக்கக்கூடாதோ அப்படின்னு யோசிக்கிற நேரங்களெல்லாம் அவங்க
இல்லைன்னா அது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அது ஒரு அட்வைஸ் கொடுத்து நீங்கள் அது பரவாயில்ல இப்படி செய்யுங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த அது அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. சார் வந்து எப்போவுமே எது சொன்னாலுமே நல்லா இருக்குமா சொல்லுமா நம்ம கால் பண்ணாலும் எடுத்துருவாங்க. எது செஞ்சாலும் உடனே நமக்கு பதில். வெளியிலலாம் கிளாஸ் போயிருக்கோம், யாரும் இந்த அளவுக்கு இப்போ எல்லாருமே அதே தான் சொல்கிறாங்க, எல்லாரோட கோச்சும் அப்படி தான் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. வெளியிலலாம் கிளாஸ் போயிருக்கோம், ஒரு நம்ம பணத்தை கட்டிட்டு போயிட்டு இருக்கோம், வாட்ஸ்அப்பில் 4 வீடியோ அனுப்பிட்டு ஒரு 2 வாய்ஸ் ரெக்கார்டு போட்டுட்டு நமக்கு அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸே இருக்காது. இங்கே வந்து ஒவ்வொருத்தரும் அவ்வளோ டெடிகேஷனாக ஒவ்வொருத்தருக்கும் உடனே அந்த கால் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அட்லீஸ்ட் அவங்க வேலையாக இருக்காங்க அப்படின்னாலும் அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு உடனே கால் பண்ணிடுவாங்க. மற்றவங்க சொல்கிறதும் அப்படி தான், உடனே பண்ணுறாங்க, உடனே பண்ணுவாங்க, பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே இந்த கிளாஸ் வந்து எனக்கு பெரிய ஆச்சரியத்தை தான் கொடுத்துச்சு. இது எல்லாமே சார் உருவாக்கின ஒரு பெரிய கட்டமைப்பு தான். அப்புறம் ஒரு கிளாஸில் பிரியா மேம் சொன்னாங்க, நமக்கு எந்த கேள்விகளாக இருந்தாலும் நம்ம சாரை நினச்சிக்கிட்டு நம்ம செய்யும்போது அந்த விஷயம் நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உண்மையாகவே சாரை குருவாக நினச்சிட்டு ஒவ்வொரு விஷயமும் நான் செய்யும்போது நமக்கு கேள்வியை நான் தூங்க போகிறேன் அப்படின்னா எனக்கு அன்னைக்கு இந்த விஷயம் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு நினச்சிட்டு நான் சாரை நினச்சிட்டு நம்ம தூங்கணுன்னாலே நமக்கு மறுநாளே அதுக்கு பதில் கிடைக்கும். இல்லை யாரோ ஒருத்தவங்க சொல்லுவாங்க, இல்லை சாரே சொல்லிடுவாங்க. அப்படி இல்லைன்னா நமக்கு கனவாக கூட அந்த விஷயத்துக்கு பதில் கிடைக்கும். சாரே வந்து பதில் கூட கொடுத்துருக்காங்க. அது உணர்ந்தால் தான் புரியும். இதில் இன்னொன்று என்ன, இது நம்ம கொஞ்சம் தான் தெரிஞ்சிட்ருக்கோம். ஒரு பெரிய கடல், இதுக்குள்ளே இன்னும் இங்கேயே இவ்வளோ இருக்குன்னா இன்னும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு அந்த ஆர்வம் தான் இருக்குது. அடுத்தடுத்து நம்ம போய் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் தான் இருக்குது. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்துக்கு ரொம்ப நன்றி. எனக்கு அடுத்ததையும் வாய்ப்பாக கொடுக்கும் பிரபஞ்சம் நான் நம்புகிறேன். அப்புறம் கிளாஸில் இருந்த எல்லாருக்கும் என்ன பேசினாலும் என்ன பண்ணாலும் ஏற்றுட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்மளை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எதுவும் தவறான வார்த்தைகள் பயன்படுத்தினா மன்னிச்சுக்கோங்க. நன்றிங்க சார்.